உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மாமா, என்ன மாமா இது? பிரசிடென்ட் எலெக்ஷன்ல இவனால ஜெயிக்க முடியும்னு யாராச்சும் நினைச்சோமா? ஜெயிச்சான்ல. இப்ப கோவில்ல இருந்து தர்மகத்தா எலெக்ஷன்ல நீயே நில்லு, நாங்க ஓட்டு போடுறோன்னு கமிட்டி மெம்பர்ஸே கேக்குறாங்க. ஐயோ எத்தா, அதுக்கு பணம் தேவையில்லத்தா. நல்ல உழைப்பு, நேர்மையானவங்கிற பேர் இருந்தா போதும். ஆனா இது அப்படியா? பள்ளிக்கூடம் தான் வாங்குறதுக்கு கோடிக்கணக்கில் பணம் தேவை. நான் என்ன கோடீஸ்வர பிரபு நினைச்சிட்டியா? என்கிட்ட எல்லாம் சல்லி பிசா கிடையாது தெரியுமா? அதெல்லாம் உங்ககிட்ட கேட்கவும் மாட்டோம் மாமா. ஏத்தா, என்னத்தா நீயும் கோடி பிடிச்சவங்க மாதிரி பேசிட்டு கிடக்க. அவன் தான் கிறுக்கு பைய, என்னத்தையோ உளறிட்டு கிடக்கான். ஏத்தா, அந்த ஸ்கூல் எவ்வளவு பெரிய ஸ்கூல் தெரியுமா? அந்த ஸ்கூல்ல தர ரேட்டுக்கு வாங்கினா கூட இன்னைக்கு ரேட்டுக்கு கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் ஆகும் தா. 2 கோடி ரூபாய கண்ணால பாக்குறதே கஷ்டம். கனவுல பாத்துருப்பானா இவன்? என்ன பேச்சு பேசுறான் அம்பானி மாதிரி? இப்போ மனசு வச்சா போதும், பணம் தானா வரேன். நான் வாங்கி காட்டுதானா இல்லையான்னு பாரு. ஏல, பல கோடி ரூபாய் வேணும்ல அந்த ஸ்கூலை வாங்குறதுக்கு. அம்பிட்டு பெரிய தொகையெல்லாம் நம்மளுக்கு கடனா கொடுக்க கூட யாருமே கிடையாது. வெறும் மனசை வச்சு என்ன பண்றது? மனசு எப்போ அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டுதேன். ஏன் உன் பொல்ல மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? அண்ணே, எனக்கு நம்பிக்கை இருக்குண்ணே. சீக்கிரமா அந்த ஸ்கூலை வாங்குனே, அப்பதான் நான் இஷ்டப்பட்ட நேரத்துக்கு ஸ்கூலுக்கு போக முடியும். ஐயோ, அவனுக்கு அவன் பிரச்சனை, உனக்கு என்ன பிரச்சனை பாரு. ஸ்கூலுக்கு பள்ளிக்கூடத்துக்கு நேரம் கழிச்சு போகலாம். அண்ணே, ஏண்ணே? வேண்டாம்ண்ணே, இன்னைக்கு மனசு கொஞ்சம் பரவாயில்ல, சமாதானம் ஆயிடுச்சு. இன்னொரு வாரம் போனா டீச்சர் வேலை கூட எனக்கு பிடிக்காம போலாம். எனக்காக ஏண்ணே? இலை பொய் சொல்லாதல. உனக்கு பிரின்சிபால் ஆகணும்ன்றது உன் கனவு. அதை நிறைவேற்றி வைக்க வேண்டியது இந்த அண்ணனோட கடமைல. என்னண்ணே, என் கனவை பத்தி எல்லாம் பேசுற? சில விஷயங்கள்லாம் லேட்டா தான்ல புரிஞ்சுக்கிட்டேன். இலே, சமஞ்ச தங்கச்சிய கல்யாணம் பண்ணி கொடுக்கறது மட்டும் ஒரு அண்ணனோட கடமை இல்லல. அந்த தங்கச்சி சாதிக்கணும்னு நினைக்கிறத கூட இருந்து சாதிச்சு காட்டுறான் பாத்தியா, அவன் தாம்ல உண்மையான அண்ணன். அப்படி ஒரு அண்ணனா தான் நான் இருக்கணும்னு ஆசைப்படுதேன். அப்படி இருந்தா தானே நாளைக்கு ஒரு பிரச்சனைன்ட்டு வந்தா என் அண்ணன் எங்க கூட கல்லு மாதிரி நிப்பான்னு என் தங்கச்சிங்க நம்பி நிம்மதியா இருப்பாளுவ. இல்ல, நாளைக்கே கனி ஏரோப்ளேனை ஓட்டணும்னு ஆசைப்படுவா. உடனே ஏரோப்ளேனை வாங்கி கொடுத்துருவா நீ? அவளை ஆசைப்பட சொல்லு, நான் வாங்கி தாரேன். நீ செய்வல? அண்ணே, நீ பாட்டுக்கு பயமுறுத்தாதண்ணே. அம்புட்டு பணத்துக்கு நீ என்ன பண்ணுவ? அதான் சொன்னனே, என்னமோ பண்ணுதே. ஆனா நிச்சயம் வாங்குவேன்ல. என் தங்கச்சியுடைய ஆசைய நிச்சயம் நான் நிறைவேற்றுவேன். ஐயோ சாமி, நான் தெரியாம ஆசைப்பட்டுட்டேன். அதுக்காக நீ அகலக்கால வச்சு எங்கேயாவது சிக்கல்ல மாட்டிக்காதனே. விட்டுருனே, வேண்டாம். அகலக்காலோ நீலக்காலோ நான் அந்த பள்ளிக்கூடத்தை வாங்க தாமல போறேன். ரத்னா, இவன் என்ன கெட்ட விஷயத்துக்கு ஆசைப்படுறான்? சீட்டு கிளப் வாங்க போறானா இல்ல சாராய கடை வாங்க போறானா? ஸ்கூல் விஷயம் தானே. நிறைய பிள்ளைங்களுக்கு இலவசமா கல்வி கொடுக்கிற நிறுவனம். மனசு வச்சா நிச்சயமா வழி கிடைக்கும். அததான் இவன் சொல்றான். ஐயோ ஏத்தா, என்னத்தா நீ எதுக்கு எடுத்தாலும் அவனுக்கு ஒத்து ஊதிட்டே கிடைக்கிய. இந்த வீட்டுல நீ ஒருத்தி தான் தெளிவா இருந்த. அவங்க கூட சேர்ந்து உனக்கும் கோட்டி பிடிச்சு போச்சு. ஒரு குடும்பத்துல 2 பைத்தியம் இருந்தா என்னத்தான் பண்றது? மாமா, நல்ல விஷயத்தை என்கரேஜ் பண்ணாம கூட இருக்கலாம். அதுக்காக டிஸ்கரேஜ் பண்ணணுமா? ஏன் இப்படி நெகட்டிவாவே பேசுறீங்க எல்லாரும்? ஏத்தா, நல்ல விஷயத்த சொன்னா பாராட்டலாம். என்னத்தா நீ முடமும் கொம்பு தேனுக்கு ஆசைப்படலாமா? அப்படி இருக்கு இவன் ஆசைப்படுறது. அண்ணே, நீ எங்க ஸ்கூல்ல வாங்கிட்டா எல்லா கிளாஸ்லயும் ஃபேனை ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும்னே. வெயில் பயங்கரமா அடிக்குதுண்ணே, பயங்கரமா வேர்க்குது. ஐயோ சாமி, உன்னைய கொல்ல போறேன் பாரு. ஐயோ, அவன் என்ன பிரச்சனை இருக்கான்? ஃபேனை போடு, லைட்டை போடு. இலே, இது உன்னோட கனவு, என் தங்கச்சியோட கனவு. அதை நிறைவேற்றாம விட மாட்டோம்ல. எல்லாரும் நல்லா கேட்டுக்கிடுங்க.
அந்த பள்ளிக்கூடத்தை வாங்கி அதுல அந்த சவுந்தரபாண்டி வயிறு எரிய எரிய என் தங்கச்சி அதுல பிரின்சிபால் ஆக்கி காட்டல, என் பேரு சம்மு அல்லல. இது இந்த சோத்து மேல சத்தியம். ஒரு நிமிஷம் அண்ணாச்சி, நான் கூப்பிட்றேன். அட டாக்டர் பாப்பா, எங்க இந்த பக்கம்? தம்பி வாங்க, என்ன அக்காவோட வந்தீங்களா? ஆமாண்ணே. உங்களை தான் சார் பார்க்க வந்தோம். ஒரு முக்கியமான விஷயம். சொல்லு பாப்பா. நான் ஏற்கனவே வாங்கியிருக்கிற லோன்ல பாதி அடைச்சிட்டேன். வட்டியும் கரெக்டா கொடுத்துட்டு இருக்கேன். சரிதானே? ஆமாம் பாப்பா, ரொம்ப சரி. உங்களை மாதிரி கஸ்டமர் இருந்தா எங்க தொழில் அற்புதமா நடக்கும். என் மேல நம்பிக்கை இருந்தா எனக்கு நீங்க இன்னொரு உதவி செய்யணும். சொல்லு பாப்பா. சண்முகம் தெரியும்ல? அட என்ன பாப்பா, உன் வீட்டுக்காரரை பத்தி நீ சொல்லணுமா? சண்முகத்தை பத்தி இந்த ஊர்ல தெரியாத ஆள் இருக்காங்களா? என்ன விஷயம் சொல்லு பாப்பா. சண்முகம் புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறான். அது பிசினஸ் கூட இல்ல, ஒரு தொண்டு நிறுவனம். ஓ, உன் கிளினிக் மாதிரின்னு சொல்லு. ஆமா சார். அதுக்கு ஒரு 25 ரூபா லோன் தேவைப்படுது. 25னா 25,000மா? இல்ல சார், லட்சம். 25 லட்சம். ஏற்கனவே வாங்கின லோனை நான் எப்படி கரெக்டா அடைச்சிட்டு இருக்கேனோ அதே மாதிரி இதையும் நான் கரெக்டா அடைச்சிருவேன். என்னை நம்பி கடன் கொடுங்க சார். இத பத்தி சண்முகம் உங்ககிட்ட பேசினாரா பாப்பா? ஆ, இல்ல சார். உனக்கு தெரியாது, ஆனா ஊருக்கே தெரியும் அடமானம் இல்லாம நான் கடன் கொடுக்க மாட்டேன்னு. என்ன சொல்றீங்க சார்? நீ அதுக்கு எந்த அடமானமும் கொடுக்கலன்னு நினைச்சிருக்கியா தாயி? ஆனா உன் பேர்ல ஒரு அடமானம் இருக்கு தாயி. அடமானமா? ஏன் பேர்லையா? என்ன சார் சொல்றீங்க? ஆமாம் தாயி, உனக்கு கடன் தர்றது இல்லைன்னு உறுதியா இருந்தேன். அப்பதான் சண்முகம் வந்து அவர் வீட்டு பத்திரத்தை கொண்டு வந்து கொடுத்து, இதை வச்சுக்கிட்டு என் வீட்டுக்காரிக்கு பணம் கொடுங்க, ஆனா நான் அடமானம் வச்சதா அவகிட்ட சொல்ல வேணான்னு சொன்னாரு. உங்ககிட்ட வீட்டு பத்திரத்தை கொடுத்தானா? ஆமா பாப்பா, அதனாலதான் நீ போனதுக்கு அப்புறம் மறுநாள் நானே தேடி வந்து அந்த பணத்தை கொடுத்துட்டு வந்தேன். அவர் சொல்ல வேணான்னு சொல்லியிருந்தாரு, இப்ப அவசியம், அதனாலதான் சொல்லிட்டேன். அடமானம் இல்லாம நான் கடன் கொடுக்கறது இல்ல தாயி. நிஜமாவே சண்முகம் வீட்டு பத்திரத்தை கொடுத்து அடமானம் வச்சிருக்கானா சார்? ஆமா பாப்பா, அதனாலதான் நான் உனக்கு கடன் கொடுத்தேன். இப்போ ஒண்ணும் இல்ல, 25 லட்சம் ரூபாய்க்கு தக்குன மாதிரி ஏதாவது சொத்தை அடமானத்துக்கு கொண்டு கொடு, உடனே நான் உனக்கு பணத்தை கொடுத்துறேன். சரிங்க சார், நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன். சரி பாப்பா, போயிட்டு வாங்க. சரி, போயிட்டு வா தம்பி. வரேன் சார். ஆமா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.